தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்கள்ல ஒருவரான விஜய் அவர்கள் குறித்து சமீப காலமாக சமூக வலைதளங்கள்ல பல்வேறு செய்திகள் பரவிட்டிருக்கு. குறிப்பாக அவர் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியை ஆரம்பித்த பிறகு பல்வேறு சர்ச்சைகள்ல சிக்கிட்டு இருக்காரு. சமீபத்துல அவருடைய மனைவி சங்கீதா சென்னை அருகில உள்ள செங்கல்பட்டு நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்ததாக தகவல் எல்லாம் வெளியாச்சு. அந்த மனுவுல திருமண உறவை மீறும் வகையில விஜய் அவர்கள் ஒரு நடிகையுடன் நெருக்கமான தொடர்புல இருப்பதாகவும் அதனால மனதளவுல பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதாக சங்கீதா குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. மேலும் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துல தான் அந்த தொடர்பு குறித்து தெரிந்ததாகவும் அதனை அறிந்த பிறகு அந்த உறவு தொடர்ந்ததாகவுமே அவங்க மனுவுல தெரிவிச்சிருக்காங்க. இதனால தன்னை ஏமாற்றியதாக உணர்ந்ததாகவும் ஒரே வீட்டுல இருந்தாலுமே 2021 முதல் 2 பேருமே தனித்தனியாக வாழ்ந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. சூழ்நிலை தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையுமே மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியதாக பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரம் பேசப்பட்ட நிலையில நேற்று சென்னையில நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவில் நடிகை த்ரிஷாவுடன் விஜய் அவர்கள் ஒன்றாக பங்கேற்றது சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுல சர்ச்சையை கிளப்புச்சு. இது அவருடைய அரசியல் மற்றும் சினிமா வாழ்க்கையில பல சர்ச்சைகளை உண்டாக்குச்சு. தற்போது அந்த நிகழ்ச்சியில எடுத்த புகைப்படத்தை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் ஷேர் பண்ணிருக்காங்க த்ரிஷா. எப்போதும் என் செல்ல மக்களாக இருப்பதற்கு நன்றி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பதிவுல தன்னுடைய அலங்காரத்திற்கு உதவிய நபர்கள் மற்றும் நிறுவனங்களையுமே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பதிவு மேலுமே பிரச்சனையை கிளப்பியிருக்கு. இதற்கிடையில பழைய நடிகர் ராமராஜனுடைய ஒரு சம்பவம் சோஷியல் மீடியாக்கள்ல மீண்டும் பேசப்பட்டு வருது. அவர் தன்னுடைய மனைவி நளினியுடன் விவாகரத்து தொடர்பாக நீதிமன்றத்திற்கு வந்தபோது நிருபர்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கேள்வியை எழுப்பினாங்க. அதற்கு பதிலளித்த ராமராஜன் அவர்கள், நளினி என் மனைவி, என் மனைவியை பற்றி நான் உங்களிடம் பேசுவது நாகரிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சென்றிருக்காரு. சோ இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி பலருமே தளபதி விஜய் அவர்களை சுட்டிக்காட்டி பேசியுமே இருக்காங்க. சோ எப்படியும் மனிதர்கள் இருக்காங்க, விஜய் ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களுமே சோஷியல் மீடியாக்கள்ல போய்கொண்டிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.